மற்ற ஆச்சாரியார்னு நான் சொல்கிறேன். மற்ற ஆச்சாரியார் நான் சொல்லும்போது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் அது குறிக்கும். அவங்க அடியார் வணங்குன்னு தான் சொன்னாங்க, வணங்க வேண்டாம்னு சொல்லலை, வணங்குன்னாங்க. ஆனால் அடிகளார் ஒருபடி மேலே போகிறார். நீ வணங்கலைன்னா உடம்பை கத்தியால் கீரிக்கங்கிறார். இதுதான் வியப்பார். மாறி நின்றனை கிடந்தனையை எம் மதியிலி மடனிங்கே தேறுகின்ற இளமினிவுனை சிக்கன சிவனவன் திரள் தோள் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும். இங்கே ஒரு புரட்சி இருக்கு பாருங்களேன். சிவன் தோள் மேல் நீருங்கிறார். சிவனை எங்கே நம்ம பார்த்தோம்? சிவனுடைய தோளில் எங்கே நம்ம திருநீரை பார்த்துருக்கோம்? இல்லையே. சிவனையே பார்க்கல, சிவன் தோளையே பார்க்கல, அப்புறம் திருநீர் எங்கே பார்க்கறது? பின்ன ஏன் சிவன் தோள் மேல் நீருன்னு சொல்கிறார்? அங்கே ஒரு புரட்சி பண்ணுறார். எப்போ சிவனடியார் உன் முன்னால் தோன்றினாரோ தோன்றியது அடியார் அல்லர், சாட்சாத்து சிவம். பாருங்க, புரட்சி பாருங்க. அப்போ அடியார் சிவமாக பார்க்க சொல்லி வற்புறுத்துறார். சிவன் தோள் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும். பார்த்துட்டீங்கள திருநீரை? நெகிழு. நிகழ்ச்சி வரலையா? உடம்பை கீரிக்க. கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு. இன்னி வரைக்கும் பாருங்க, சைவத்தில் இது எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தயவு பண்ணி சொல்லுங்க. இப்படியை பார்த்து வணங்குற தன்மை இருக்கா பாருங்க. இதுக்கு காரணமும் சொல்கிறார், ஏன் வணங்கணும்னு காரணம் சொல்கிறார். அதையும் தெரிஞ்சுப்போம். தொழுதா இப்போ கவனிங்களேன். நான் இப்போ ஒருத்தர் ஒரு அடியார் திருநீர் அணிஞ்சிருக்கிறார். நான் வணங்குறேன் அவரை. வணங்குறது நாய், அடிய நாய். வணங்கப்படுவது அந்த அடியார். புரியுதா? இது வணங்கப்படுவது அந்த அடியார். இது புரியுதா? யாருக்கு இதில் பெருமை தெரியுமா? வணங்கப்படுறவருக்கு அல்ல, வணங்குற எனக்கு தான். இதை கவனிச்சுக்கோங்க. எனக்கு என்ன தெரியுமா பலன் கிடைக்கும்? இதுதான் முக்கியம், நல்லா கவனிக்கணும். வேடம் அணிஞ்சவங்களுக்கு தவம் மட்டும்தான் கிடைக்கும். வேடத்தை கும்பிட்றவங்களுக்கு தவம், ஞானம், முக்தி, வீடு பேர் எல்லாம் கிடைக்கும். கவனிங்க. அணியறவங்களை விட அணியறவங்களை கும்பிட்றவங்களுக்கு தான் அதிக பலன். விளங்குதா அவங்களுக்கு? இதை தான் இப்போ சொல்ல போகிறார் அடிகளார். உடனே நம்ம கேட்குறோம், என்னங்க இப்போ இந்த அம்மா விபூதி அணிஞ்சு உட்காந்துருக்குது, இதை நான் கும்பிட்றேன், எனக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், தொழுது எழுவார் வினைபலம் நீரெழ நீரணி அம்பலவன். அவர் சொல்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? தொழுத உடனே இந்த திருநீர் இருக்கு பாருங்க, உள்ளத்தை வசீகரிக்கும். அது சிவபெருமானுடைய தோற்றம் அல்லவா? ஆகா, பாடியிருக்கார் இல்லையா? காண இனியது நீர் கவினை தருவது நீர். இன்னொரு இடத்துல சொல்கிறார் அல்லவா, அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்கள். எல்லோரும் கும்பிட மாட்டாங்க, அது தவம் இருந்தால் தான் கும்பிட முடியும். அடியார் வேடத்தை ஒருத்தர் கும்பிட்றார் அப்படின்னா அவர் தவம் பண்ணியிருக்கணும். தவம் பண்ணாதவங்களுக்கு அது கும்பிட தோணுது. ஆகவே தான் சேரமான் பெருமாள் விபூதியை கும்பிடல, வண்ணானுடைய உவர்மண்ணையே கும்பிட்டார். நம்ம கற்றுக்கிட்டோம். நாங்கேயும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? அவருக்கு உவர்மண்ணு தெரிஞ்சு போச்சு. அப்போ உவர்மண்ணை கும்பிட்டோம்னா அவர் குற்றம் வரும், என்ன மண்ணை கும்பிட்டுட்டாருன்னு பேச்சு வரும். ஆகவே தான் என்ன சொல்கிறார்? திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர். நம்ம பார்த்தேன், மண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உன்னை பார்த்த உடனே விபூதி ஞாபகம் வந்தது. என் மனசில் திருநீர் பற்றிய ஒரு சிந்தனையை எழுப்பினீங்க அல்லவா, உங்களுக்கு என் வணக்கம். பாருங்களேன், இதுதான் அடியார் பெருமை. உங்களை பார்த்தா தான் இந்த உணர்வு வரும். அம்மா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் சிவபக்தர்கள், நம்மளும் கற்றுக்கணும், சிவபக்தி பண்ணணும், காலம் வீணாக போகுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, குடும்பத்தில் ஒரு கல்யாணம், அங்கே இது நிகழ்ச்சி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பெருசில்லை. அவங்க வீட்டில் போய் நம்ம பார்த்து அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை வலிதாயத்தில் பாடினா அந்த நன்மை தானாக போய் சேரும். அவங்க என்ன செலவு பண்ணுறாங்க? நமக்கு போக்குவரத்து எவ்வளோ கொடுக்குறாங்க? 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 5000 வாங்கு, அதை வலிதாய அடியார்களுக்கு திரும்புதாக பண்ணிட்டோம்னா அவங்க வீட்டில் நடக்கிற மங்கள நிகழ்ச்சிக்கு சர்வ மங்களம் உண்டாகும். சாமி மேலே சத்தியம். இதுதான் நம்ம செய்ய வேண்டி. சிவனடியாருக்கு அதான் வேலை. சிவனடியார் போய் உட்காந்து கல்யாணத்தில் உட்காந்து இது ஒன்று பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவள் இருக்க வேண்டிய இடம் 2 இடம் தான் சொன்னாங்க. ஒன்று ஆலயம்,